الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக மகத்தான கிருபையினால் அவருடைய இறை இல்லத்தில் அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை செலுத்திவிட்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நம்மெல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பிச்சிருக்கேன். கணியத்துக்குரிய சகோதரர்களில், நேற்றைய தினம் உரை கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் மாதிரி இருக்காங்க குறைச்சிக்கலாம். முதலாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நான் கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு தான் உடனடியாக பதில் சொன்னவங்களுக்கு பரிசு தருவதாக சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு அந்த பரிசை இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறோம். முதலாவது சின்ன பிள்ளைகளில் சகோதரர் உமர் வாங்க. உமர் அவங்க நம்ம கேட்ட கேள்வி உடனே அந்தும் அப்படின்னா என்ன நீங்கள் அப்படின்னு உடனே அடித்தவங்களில் முக்கியமான ஆள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாரிக் ஃபீக்கும். சிறிய ஒரு பரிசாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக அவருக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பினை மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் பெரியவங்களில் இன்னொரு ஆள் அதுக்கு பதில் சொன்னாங்க. அவங்க யார் அப்படின்றத நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல சேரில் இந்த இடத்துல உட்கார்ந்தாங்க, வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு. இப்போ அவர்களை தான் பரிசு சொல்லியிருந்தது. அவர்கள் இருக்கிறாங்க, கூட்டத்தில் இருக்காங்களா? நீங்களா? மாஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லா அன்த, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மாஷா அல்லாஹ் அது சரியான முறையில் சொன்னாங்க. அல்லாஹ் பாரிக் ஃபீக். சின்னதாக ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு பரிசுகள். நாங்களும் மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறோம். மார்க்கத்தை கற்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுக்கக்கூடிய பரிசு இருக்குது இல்லையா, அது அளப்பெரியது. அதெல்லாம் சிந்தனையிலேயே உதிக்காதது. அவ்வளவு பிரம்மாண்டமாக விசாலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பாளிகளுக்காக, அவனை வணங்கியவர்களுக்காக, அவனுக்காக அமல் செய்தவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனையை பற்றி ஒவ்வொரு இடங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுதும் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்போ ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க ஆற்ற தண்ணி இருக்கக்கூடிய இடத்த பார்த்தாலே மனுஷனுடைய மனசு குழுந்துடும். இங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ, தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் போவது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பசுமையான காட்சிகளை பார்க்கிறது, இது எல்லாம் உண்மையிலேயே மனதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும். அதே போன்று சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகள் அவர்கள் எல்லாம் ஒரு அழகான தங்க இழையினால் நெய்யப்பட்ட ஊஞ்சல்களில் இருப்பாங்க. அந்த ஊஞ்சல்களில் இருந்துக்கிட்டு
சாய்ந்தாவில் இருந்து கொண்டு ஆடிக்கொண்டே இருப்பார்களாம். ஆடிக்கொண்டே இருந்துட்டு உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உலகத்தில் நீங்கள் அல்லாவை எப்படிலாம் பயந்தீங்க, அல்லாவுக்கு எப்படிலாம் இபாதத்து செய்வீங்க அப்படின்றத பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுந்தோஸ் என்கின்ற அழகான பச்சை நிறத்தில் ஒரு பட்டு ஆடையை அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டு ஆடையை போட்டுக்கிட்டு அவர்கள் கம்பீரமாக அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த ஊஞ்சல்களில், அந்த நாற்காலிகளை, சிம்மாசனங்களை அமர்ந்து கொண்டு அவர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு கழித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அதோடு கூடவே சேர்த்து அப்படி அவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா வர்ணிச்சிட்டான்ல, இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குது. அது எந்த ஒரு ஆன்மாவும் தன்னுடைய கண்களினால் பார்த்தது கிடையாது. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத், எந்த ஒரு காதும் அதை கேட்டது கிடையாது. வலா கதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் அதை லேசா கூட ஒரு சின்ன உதிப்பு கூட வந்தது கிடையாது. அப்படி ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார். அப்போ இருக்கவே இருக்கக்கூடிய சின்ன லெவலில் இருக்கக்கூடிய சொர்க்கங்கள், அதனுடைய வர்ணைகள் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்தினுடைய வர்ணைகள் அல்லாஹ் தஆலா சொல்லலை. அது எப்படி இருக்கும் அப்படின்றத மனிதனுடைய அறிவினால சிந்தித்து பார்க்கவே முடியாது. அவ்வளவு சிறப்புக்குரியதா, அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு நிம்மதி அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை படைத்திருக்கிறார். அப்போ இந்த ரமதான் என்பது நாம் சொர்க்கத்துக்குள் நுழைவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு, சொர்க்கத்துக்கான வாய்ப்பு. இது நம்ம காலை நேரத்தில் நோன்பு பிடித்திருக்கிறோம், இரவு நேரத்தில் இந்த மாதிரி தொழுகையை நிறைவேற்றுறோம். இப்போ காலை நோன்பு பிடிப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, இரவு நேரத்தில் என்று தொழுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்புக்கான மாதம் இது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினுடைய வாசல்கள் விசாலமாக தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய மாதம் இது. இந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. இதில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நாளைக்கு மறுமையில் நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது. இப்போ நோன்பு நேரத்தில் நம்மள பலர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பெரிய பெரிய தவறுகளை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த உரையில் சுருக்கமான முறையில் பார்ப்போம். முதலாவது, சஹரனுடைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தவறு என்ன சொன்னால், சஹர் பாங்கு சொன்னதுக்கு பிறகும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. சஹரனுடைய பஜனுடைய பாங்கு இருக்கு இல்லையா, பஜனுடைய பாங்கு சொன்னதுக்கு பிறகும் கொஞ்சம் கொஞ்சமாக டீயை குடிச்சிட்டு இருக்கிறது, இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வாயில் கொண்டு சுவைச்சிட்டு இருக்கிறது. அதான் பாங்கு முடிகிற வரைக்கும் நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கிடையாது. எப்போ பாங்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, பஜனுடைய பாங்கு ஆரம்பிச்சுட்டாலே நமக்கான சாப்பிடுவதற்கு குடிக்கிறதுக்கான நேரம் முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்கு மேலே நம்ம குடிக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு ஆள் கையில் அவர் சாப்பாடை வச்சிருக்கிறாரு, அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், மீது அந்த இடத்துல சாப்பாடு இருக்கு அப்படின்னா அவருக்கு மட்டும் அனுமதி பாங்கு முடிகிற வரைக்கும் சாப்பிடுவதற்கு. மற்றபடி சாப்பிட்டு முடித்த பிறகு பாங்கு சொல்லும் பொழுது, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் போது சாப்பிடுவதற்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவரேனும் ஒரு ஆள் கையில் பாத்திரத்தை வச்சிருக்கிறாரு, இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு அப்படின்னா அந்த உணவை வேஸ்ட் பண்ணாம, அந்த உணவை வீணாக்காமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மட்டும் சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதற்கு மட்டும் சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து அதற்கு முன்னாடியே நம்முடைய சஹரனுடைய உணவை முடித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை முடிப்பதற்கும் ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லப்படுவதற்கும் மத்தியில் 50 வசனங்கள் ஓதுவதற்கான இடைவெளி இருக்கும் என்று சொல்லி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ 50 வசனங்களை எவ்வளோ நேரத்தில் ஓதலாம் அப்படின்னா ஒரு 15 நிமிடங்கள் அல்லது ஒரு 10 நிமிடங்கள். கொஞ்சம் வேகமாக ஓதுனா 10 நிமிடங்கள், கொஞ்சம் பொறுமையாக ஓதுனா 15 நிமிடங்களுக்கு முன்னாலே நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹர் சாப்பாட்டை முடிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் சாப்பாடானது பேரிச்சம்பழமாக தான் இருந்தது, ரொம்ப ஒற்றைப்படையான பேரிச்சம்பழங்களாக இருந்தது. இந்த பேரிச்சம்பழங்களில் அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு பரக்கத்து செய்திருந்தார். அப்போ சஹருடைய சாப்பாடை நிறைய சாப்பிட்டாதான் நம்முடைய அந்த நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியமாக வலுவாக செயல்பட முடியும்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, வெறும் ஒரு பரக்கத்தை செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே சஹரை பற்றி சொல்லும்போது தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா,
நீங்க சஹரை செய்யுங்க, சஹர் சாப்பிடுங்க, ஏன்னா சஹர் செய்வதில் பரக்கத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சஹரில் இதுதான் சாப்பிடணும், இவ்வளவு சாப்பிடணும் அப்படின்ற அளவுகோல்லாம் கிடையாது. நீங்க சாதாரணமாக கொஞ்சமாக நீங்க சாப்பிட்டாலும் அதுலேயும் அல்லாஹ் என்ன பண்றாங்க, பரக்கத்து செய்கிறாங்க. அப்ப அடுத்து அன்றைய நாள் முழுக்க நோன்பு வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாம் நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பான முறையில் கவனித்துக் கொள்ளணும். குறிப்பாக அவருடைய நாவை பேணிக்கொள்ளணும். அவருடைய நாவை பேணிக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, எவர் ஒருவர் தேவையில்லாத வீணான மோசமான பேச்சுக்களை விடலையோ, ஆபாசமான பேச்சுக்களை விடலையோ, வல் அமல பிஹி அல்லது அந்த மாதிரியான செயல்பாடுகளை விடவில்லையோ, வலைசலில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவர் பசித்திருப்பதனாலே அல்லது அவர் தாகத்திருப்பதனாலே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அதே போன்று எவர் ஒரு நோன்பாளி, பல நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு எந்த ஒரு பலனையும் இந்த நோன்பு மூலமாக அடைந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அவர் நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கவனிச்சுக்கணும். நாம என்ன பேசுறோம், நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறோம், நாம ஈடுபடுகின்ற இந்த செயலானது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயலா இல்லையா என்பதை ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து சிந்தித்து நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த நோன்புல அவ்வாறு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நோன்பில் நம்முடைய அவர்கள் பறிபோவதற்கு ஷைத்தான் எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வான். ஏற்கனவே அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் தயார் பண்ணிட்டு போயிட்டான். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது சுஃபீதத்தி ஷயாத்தீன் அப்படின்னு சொல்றாங்க. ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா இந்த நோன்பு நேரத்திலையும் பாருங்க, பல மக்கள் ஷைத்தானிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். பாவமான காரியங்கள் எங்கேயாவது விடுபட்டு இருக்குதா? இல்லை, நடந்து கொண்டுதான் இருக்குது. இந்த நோன்பு வந்துருச்சு அப்படின்றதுக்காக டாஸ்மாக்குகள்லாம் அடைக்கப்பட்டிருக்குதா? நடந்துகிட்டு தான் இருக்கு. தீமையான செயல், கெட்ட செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா ஷைத்தானானவன் அவன் விலங்கிடப்பட்டுட்டான். அவனுடைய ஆதிக்கம் மனிதர்கள் மீது கிடையாது. முதலாவது, அவருடைய ஆதிக்க மனிதர்கள் மீது கிடையாது. ஆனால் மனிதர்கள நிறைய ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விலங்கு போடப்படும். மனிதர்களையே ஷைத்தானே பார்த்து இவர்களா நமக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களே நிறைய மனித ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இன்னும் விலங்கு போடப்படலை. அதனால சொல்றாங்க அவர்கள் தீமையான காரியங்கள் செய்கிறாங்க. சரி, முஸ்லீமா இருக்கிற நம்மளிடத்திலையும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில தீமையான செயல்கள் வந்துருது. இந்த ரமதான் மாசமாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் தீமையான செயல்கள் நம்மிடத்திலிருந்து பிறக்குதே. அதுக்கு என்ன காரணம்? தீமையான விஷயங்களை நம்முடைய மனசு ஏவுதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனசு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஷைத்தான் கூட உறவாடுது. அதற்கு பிறகு ஒரு மாதம் அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்கு முயற்சி பண்ணுது. இப்படிங்க ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுக்கிறீங்க, ஒரு வாளியில தண்ணி எடுக்கிறீங்க. அந்த தண்ணியை கையை உள்ள விட்டு நல்லா நீங்க சுத்தி விட்டுறீங்க. அப்புறம் கையை எடுத்தா என்ன ஆகும்? தண்ணி சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி 11 மாசம் ஷைத்தான் நம்மளை போட்டு சுத்து விடுறான். நம்முடைய உள்ளத்துல பாவத்தினுடைய கரைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறான், பாவத்தை தூண்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த ஒரு மாசம் ஷைத்தான் விலகிடப்படுறான். ஆனா அந்த எப்படி ஒரு வாளியில தண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி நம்முடைய உள்ளம் எப்படி இதற்கு முன்னாடி பாவத்தை ஷைத்தான் சின்னதா போடும் போதே அதை உடனடியாக கவ்வி பிடிச்சிக்கிறதோ, அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல அது கவ்வி பிடிக்கிறதுக்கு காத்து கொண்டே இருக்குது. சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நம்முடைய உள்ளம் நம்மை பாவம் செய்வதற்கு இயலும். அதுதான் பெரிய ஒரு காரணம். நாம் இந்த ரமதான் மாசத்திலையும் நம்முடைய பாவங்களை முழுமையாக விடாமல் இருப்பதற்கு. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்ம ஷைத்தானுடைய பாவங்கள்லேருந்து விடுபட முடியும். அதே போன்று நம்முடைய நஃப்ஸ் நமக்கு அலங்கரித்து பார்க்கின்ற பாவங்கள்லேருந்து விடுபட முடியும். அதனாலதான் சலப்புகள் ரஜப மாசத்திலிருந்தே அமல் செய்ய தொடங்கி விடுவார்கள். எதுக்காக? ரமதானுக்காக. ரஜப் எத்தனாவது மாசங்க? இப்ப ரமதான் இருக்குது, இதுக்கு முந்தைய மாசம் ஷாபான், அதற்கு முன்னாடி ரஜப். அப்ப ரமதான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடியே தங்களுடைய அமல்களை விதைக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அதை ரமதானுடைய மாசத்துல அறுவடை பண்ணுவாங்க.
ரமதானுடைய மாசத்துல முழுக்க முழுக்க இந்த இபாதத்தில் ஈடுபடுவதற்கு அவங்க ரஜபுடைய மாசத்திலே தொடங்கி விடுவார்களாம். அப்ப நாம அதற்கும் கூடுதலாக நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நாம ரஜபுடைய மாசத்துல ஆரம்பிக்கல, ஷாபானுடைய மாசத்தை கோட்டை விட்டோம். இப்ப ரமதானுடைய மாசம், இந்த மாசத்தையாவது குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கு நாம் அதிக முனைப்பு காட்ட வேண்டும். எப்படி? இஸ்திக்ஃபார் மூலமாக தான், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதன் மூலமாக தான், தொழுகுவதன் மூலமாக தான், அதே கூடவே சேர்த்து தர்மங்கள் நிறைய செய்வதன் மூலமாக, தர்மங்கள் நிறைய செய்வது. இப்போ தர்மங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா யுத்ஃபிஉல் மாஉன் நார், சதகா செய்வது நெருப்பு எப்படி, தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்குவோம், தண்ணீரை ஓடுனா நெருப்பு எப்படி பஸ்மமாகி போவோம், அதே போன்று சதகாவானது நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் பஸ்மமாக்கிவிடும், ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. பாவத்தினுடைய நெருப்பு அப்படி உள்ளத்துல கனன்று கொண்டே இருக்கிற வரைக்கும், அது நீர் போத்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்முடைய அமல்கள்ல முழுமையாக இறங்க முடியாது, நாம் அல்லாஹ்வுக்காக நம்மை ஒப்புவிக்க முடியாது. அப்ப அந்த நெருப்பை நம்ம அணைக்கணும். எப்படி அணைக்கிறது? சதகாக்களின் மூலமாக அணைக்கலாம். சதகாக்களை அதிகம் அதிகம் கொடுப்பதன் மூலமாக அணைக்கலாம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமாகவே அஜ்வதுன் நாஸ் மக்களிலேயே தயாளத்தன்மையுடையவர்கள். ஆனால் இந்த ரமதான் மாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய தயாளத்தன்மையானது காற்றோடு போட்டி போடக்கூடியதாக இருக்கும். வீசுகின்ற மழை காற்றை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று சொல்லி நபித்தோழர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு இந்த ரமதான்ல ஈடுபாடோடு இருந்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த ரமதான் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்ல ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுகின்ற துஆவானது நிராகரிக்கப்படாது என்று ஒரு செய்தி இருக்குது. 3 பேருடைய தாவத்து நிராகரிக்கப்படாது. முதலாவது அஸ்ஸாயிமு இன்தல் ஃபித்ர், ஒரு நோன்பாளி அந்த நோன்பு திறக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேட்கின்றாரே துஆ, அந்த துஆ நிராகரிக்கப்படாது. இரண்டாவது இமாமுல் ஆதில், நேர்மையான நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய துஆ நிராகரிக்கப்படாது. மூன்றாவது ஒரு மதுலும் அநியாயம் இழைக்கப்பட்டவர் செய்கின்ற துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில எந்த திரையும் கிடையாது. இந்த 3 நபர்களுடைய துஆ நிராகரிக்கப்படாமல் அல்லாஹ்வின் பக்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நம்ம நோன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற சந்தர்ப்பங்கள்லயே மிக சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் எது? நம்ம நோன்பு திறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அறக்க மறக்க பதறி கொண்டு வந்து எங்கடா பேசுமா இருக்கு, எங்கடா தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் முன்கூட்டியே அதுக்காக நேரத்தை செலவு பண்ணி வந்து அமைதியா உட்காந்து, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, வந்து எந்த இதுலடா வடை பெருசா வடையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த இதெல்லாம் நிறையா அது பெரிய புரோட்டாவா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் விட்டுடலாம், தேவையில்லை. இப்படியா இருந்தாலும் நம்ம இல்லை அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள்லாம் கிடையாது. வீட்டுக்கு போனால் நமக்கு என்ன இருக்குது, உணவு கன்ஃபார்மாக தயாராக தான் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் துஆ, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டங்களை சொல்லலாம் அல்லாட்ட, நமக்கு தேவைகளை அல்லாட்ட முன்வைக்கலாம். அந்த இடத்துல கையேந்து கேட்கக்கூடிய துஆவானது அந்த இடத்துல கேட்கப்படுகின்ற கையேந்துகள் பரவாயில்ல, சாதாரணமாக நீங்கள் வாயளவுல உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் கேட்குற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய துஆவானது ஒருபோதும் நிராகரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நேரத்துக்கும் அந்த இடத்துக்கும் என்ன பண்ண நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று இஃப்தாருடைய நேரத்தில் சாப்பிட்றதுல சிலர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, ஒரு கையில் வடை, ஒரு கையில் கஞ்சி, ஒரு கடி வடை, ஒரு குடி கஞ்சி, இடது கையில். அதுவும் இடது கையில உண்ணுவதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது லா தக்குலு பிஷ்ஷிமால் ஃபஇன்ன ஷைத்தான யக்குலு பிஷ்ஷிமால், இடது கையில் நீங்கள் சாப்பிடாதீங்க, ஷைத்தான் இடது கையில் சாப்பிட்றான்னு சொல்றாங்க. லா தஷ்ரபு பிஷ்ஷிமால் ஃபஇன்ன ஷைத்தான யஷ்ரபு பிஷ்ஷிமால், இடது கையில் நீங்கள் குடிக்காதீங்க, ஷைத்தான் இடது கையில் குடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடது கையில சாப்பிடுவதோ இடது கையில குடிப்பதோ யாருடைய செயல்? ஷைத்தானுடைய செயல். அப்ப இன்னைக்கு நம்ம பலதையும் பார்க்கணும். அந்த நோன்பு திறக்கும் போது சாப்பிடுவதனுடைய ஜோன்ல சின்ன சின்ன பசங்க, நிறைய சின்ன பசங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க நீ சொல்லித்தாங்க,
இடது கையில் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து சாப்பிடக்கூடாது, இடது கையில் எடுத்து குடிக்கக்கூடாது. எதற்காக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு பருகுவதற்கு வலது கையை தான் பயன்படுத்த வேண்டும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது ஷைத்தானுடைய செயல். ஷைத்தானை பின்பற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை போடவே கிடையாது. அடுத்தது, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் முடியாது ஒரு சின்ன ஒரு இழப்பு. என்ன இழப்பு அப்படின்னா, பலரும் தராவீஹினுடைய தொழுகைக்கு வராங்க. வந்தாங்கன்னு சொன்னால் வித்ருனுடைய தொழுகைக்கு முன்னாடி கிளம்பிடுறாங்க. வித்ரு தொழுகைக்கு முன்னாடி ஒரு உட்கார்ந்துறாங்க அல்லது கிளம்பிடுறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான நடைமுறை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தான நடைமுறை கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க, இன்னர் ரஜுல, ஒரு மனிதர் இதா ஸல்லா மஅல் இமாமி, இமாமோடு சேர்ந்து தொழுகிறார். எது வரைக்கும்? ஹத்தா யன்சரிஃப, இமாம் எப்பொழுது முழுமையாக எல்லா தொழுகையிலிருந்தும் சலாம் கொடுத்துட்டு மூலையில போய் உட்கார்றாரோ அது வரைக்கும் இமாம்களை என்ன பண்றாங்க, நின்று தொழுகிறார். அப்படின்னா ஹுசிபரஹு கியாமு லைலத்தின், அந்த இரவு முழுக்க அவர் தொழுததற்கான நன்மை அவர் கிடைக்கப்படும். இரவு முழுக்க தொழுததற்கான நன்மை கிடைக்கப்படும். இப்போ எழுந்திரிச்சு போறவங்களும் இந்த இமாமுக்கு நம்ம தொழுவக்கூடாதுன்ற நீயத்தில் போல வர என்னது போறாங்க, நம்ம சஹருடைய நேரத்தில் எழுதி தந்தால் இன்னும் கூடுதலாக நன்மை கிடைக்கும் அப்படின்ற நீயத்தில் போறாங்க. ஆனால் இரவு முழுக்க நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் எப்போ? நம்ம இமாமோடு சேர்ந்து ஆரம்பிச்சு இமாமோடையே சேர்ந்து முடிச்சோம்னு சொன்னால் நமக்கு இரவு முழுக்க எழுந்து நின்று நம்ம வணங்கிய கூலி கிடைக்கும். தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு நின்று தொழுகிறவரு அவர் தஹஜ்ஜுக்கான கூலி தான் கிடைக்கும். முன்னேரத்தில் நின்று தொழுகிறவரு அது விட்டு இமாமுக்கு முன்னாடியே அவர் போயிட்டாருன்னு சொன்னால் அது முன்னேரத்தில் தொழுத கூலி தான் கிடைக்கும். ஆனால் இமாமோட சேர்ந்தே ஒரு மனிதர் முடிக்கிறார்ன்ற போது கண்டிப்பாக அவருக்கு இரவுடைய முழு இரவு தொழுத கூலி கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இந்த சிறப்பை அடைவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ இமாமோடையே நம்ம ஆரம்பித்து இமாம் சலாம் கொடுத்து முடிக்கும் போது அவருடைய சேர்ந்து முடிச்சிடணும். அதே போன்று நாம் செய்யக்கூடிய பொதுவான தவறுகள், பொதுவான சில தவறுகள் என்னது அப்படின்னா, நம்முடைய ஆடையுடைய விஷயத்தில் ஆடையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டை காலுக்கு மேலாக போட சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பயங்கரமான எச்சரிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று இருக்குது. சலாத்தத்துன், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, சலாத்தத்துன், 3 நபர்கள் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்கள்ட்ட பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை கருணை பார்வையோடு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை பாவக்கரையிலிருந்து சுத்திகரிக்க மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோயினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். எத்தனை தடவை? 4. அல்லாஹ் தஆலா அவருக்கு கருணையோடு பேச மாட்டான். என்னுடைய அடியானே என் புறத்தில் வா, அல்லாஹ் தஆலா கோபத்தோடு தான் பேசுவான். அவரை கருணை பார்வையோடு பார்க்க மாட்டான். அவர்களை பாவக்கரையிலிருந்து சுத்திகரிக்க மாட்டான். அவர்களுக்கு நோயினை தருகின்ற வேதனை இருக்கு. இவ்வளவு கடுமையான தண்டனை யாருக்கு அப்படின்னு சொன்னா, அல் மன்னானு, முதலாவது தான் செய்திருக்கக்கூடிய தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியது. ரொம்ப நேரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னால், நான் தான் அவர் கொடுத்தேன், ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தார், போனால் போதும்னு சொல்லி ஒரு கடை வச்சு கொடுத்தேன். ஆனால் அவர் அன்னைக்கு கூட வந்து கேட்டார், சும்மா ஒரு கடை தான் கேட்டார், பரவாயில்ல நான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், முழுசாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் செய்திருக்கக்கூடிய தர்மம் இருக்கு இல்லையா, தர்மத்தை எவன் ஒருவர் சொல்லி காமிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுத்திகரிப்பு கிடையாது. அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், அல்லாஹ் தஆலா பேசவே மாட்டான். கடுமையான வேதனை இருக்குது. முதலாவது. இரண்டாவது, அல் முஸ்பிலு இசாரா, தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணியக்கூடியவன், தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணியக்கூடியவன். இன்றைக்கு பல முஸ்லீம் சகோதரர்கள் நான் பார்க்கணும். முஸ்லீம்களை சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவர்கள் சொன்னால் அவருடைய ஆடை கரண்டைக்கு மேலே தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறையாக தான் பெண்களுக்கு மட்டும்தான் கரண்டைக்கு கீழாக போடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பெண்களுக்கு மட்டும்தான் கரண்டைக்கு கீழாக போட வேண்டும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க கரண்டைக்கு மேலே தான் போடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக தான். அதை போடாதவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சிலர் வருவாங்க, பெருமையோடு போட்டால் தானே, பெருமை இல்லாமல் போட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே.
அல் முஸ்பில் இசாரா. முஸ்பில்னா கரண்டை கால் கீழே போறவர், இசாருன்னு சொன்னா கீழாடை. அல் முஸ்பில் இசார், கரண்டை காலுக்கு கீழாக தன்னுடைய கீழாடை விடுபவர். இந்த எந்த இடத்துலயே வந்து நீங்கள் பெருமை இல்லாமல் கரண்டை காலு கீழே போட்டுக்கொள்ளுங்க, பெருமையோடு கரண்டை காலு கீழே போடாதீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லவே கிடையாது. அப்ப எந்த இடத்துலயா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை மட்டும் தான் எடுக்கணுமே தவிர நீங்களா புதுசா கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, உடனே திணிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், அல்லாஹ் தஆலா பேச மாட்டான், அல்லாஹ் தஆலா சுத்திகரிக்க மாட்டான், அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது மா அஸ்ஃபல மினல் கஅபைனி ஃபஹுவ ஃபின்னார், தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழாக எவர் ஒருவர் இந்த கீழாடையை உடுத்தியிருப்பாரோ அது நரகத்துக்குரிய ஆடை அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இது பெருமையோடு போட்டது, பெருமை இல்லாமல் போட்டது ரசூலுல்லாஹ் பிரிக்கவே கிடையாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்த இரண்டாவது விஷயம், கடுமையான தண்டனை இருக்கக்கூடிய விஷயம். மூன்றாவது, ஒரு மனிதர் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபார சரக்குகளை விற்பது. அல் முன்ஃபிக் சிலஅத்தஹு பி யமீனின் காதி, தன்னுடைய பொய் சத்தியத்தின் மூலமாக தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறவர். சத்தியமாக சொல்றாங்க, வல்லாஹி சொல்றேன், இந்த சரக்கை நான் 150 தான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவன் எடுத்தது 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு இருக்கும். அவன் அல்லாஹ் மேல ஆணையிட்டு எவன் ஒருவன் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வானோ அவனை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், அவனிடத்துல பேச மாட்டான், அவனை சுத்திகரிக்க மாட்டான். அவனுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது. இது ரமலான் மாசத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்களிலும் நாம் பொதுவாக தவிர்த்து கொள்ள வேண்டிய மிக கடுமையான தண்டனைக்கு உண்டான செயல்பாடுகள். அப்ப நாம இந்த ரமலானில் நம்மை தெரிந்து தெரியாமல் பல சகோதரர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து, இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறலாம். கடைசியா இறுதியா ஒண்ணே ஒன்று, இந்த ரமலானுடைய மாசத்துல சதக்கா செய்யக்கூடிய தனவந்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறையானது ஹராமான வழியில் இருக்கு. வர முழுக்க ஹராமாக சம்பாதிச்சுட்டு இந்த நோன்பு நேரத்தில் நோன்பு கஞ்சிக்கு உண்டான செலவையோ, சகரு சாப்பாடுக்கு உண்டான செலவையோ, இஃப்தாருக்கு உண்டான செலவுக்கோ ஏதோ வாரி வழங்கிட்டா நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டதை போட்டு உணர்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் யுஹிப்புத் தய்யிப், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் தஆலா ஏற்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்லேயே கீழே சொல்லிட்டு வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தும்ம ذكر الرجل, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொன்னாங்க. யுதீரு ஸஃபர், ரொம்ப நீண்ட காலமா அவர் என்ன பண்றாரு, பயணம் பண்ணி வர்றாரு, ரொம்ப தூரமா ஒரு பயணத்தை போறாரு. அஷ்அத அக்பர், அவருடைய தலையெல்லாம் பரட்டையாகி அதுல புழுதி படிஞ்சிருக்குது, அவருடைய கால்கள் எல்லாம் புழுதி படிஞ்சு, அவருடைய மேனி, அவருடைய ஆடை எல்லாம் மண் கடமா இருக்குது. வேறு சில விவாதத்தில் ஹஜ்ஜன் அவ் முஅ்தமிரன், ஹஜ்ஜுக்காகவோ அல்லது உம்ராவுக்காகவோ அவர் வந்திருப்பார். அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யமுத்து யதைஹி இல ஸமா, வானத்தை நோக்கி அப்படியே கை தூக்கி நிற்கிறாரு. தூக்கிட்டு யா ரப் யா ரப், என்னுடைய இறைவா, என்னுடைய எஜமானே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, துஆ கேட்கிறார், அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிக்கிறார்கள், வ மத்அமுஹு ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராமான சாப்பாடு, வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கிறது ஹராமான குடிபானம், வ மல்பஸுஹு ஹராம், அவர் உடுத்தியிருப்பது ஹராமான ஆடை, வ குதிய பில் ஹராம், அவர் போஷாக்கு பெற்றது, உடம்பு வளர்த்தது எல்லாமே ஹராம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவான்? இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்வான்? அது அவர் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாலும் சரி, உம்ராவுக்கு போயிருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய இடங்களையே மிகச்சிறப்பான இடமான அரஃபாவில் நின்றாலும் சரி, மக்காவுடைய காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்றாலும் சரி, அவருடைய சம்பாத்தியமானது, அவருடைய ஆடையானது, அவருடைய குடிபானமானது, அவருடைய சாப்பாடானது எல்லாம் ஹராமா இருக்கும் பொழுது அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. அப்ப இந்த ரமதானோடு நாம் முழுமையாக நம்முடைய ஹராமான வியாபாரம் எதே சொன்னால் இது வாரம் ஹராம் என்று தெளிவாகிவிட்டது அப்படின்னு சொன்னால் அதை முழுமையாக விட்டுவிட்டு அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம செய்யக்கூடிய இந்த இபாதத்துகள் சரியான முறையை ஏற்றுக்கொள்ளப்படும்.
அவர் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஆரம்பத்திலே அதை நிராகரிக்கப்பட்டிருக்கும். அவர் நம்முடைய சாப்பாடை ஹலாலாக்கிக் கொள்வது, நம்முடைய ஆடைகளை ஹலாலாக்கிக் கொள்வது, நம்முடைய குடிபானத்தை ஹலாலாக்கிக் கொள்வது, நம்முடைய எல்லா காரியத்தையும் ஹலாலாக்கிக் கொள்வது நம்முடைய துஆ. நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றவர்களாக மாறுவதற்கு ஒரு பெரும் காரணியாக இருக்கும். இந்த ரமதானானது நமக்கு சொர்க்கத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிக விசாலமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, போட்டு விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதுக்கான ஆற்றலை தந்திருக்கிறார். இறுதி வரைக்கும் இந்த ரமதானை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த ரமதானிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை முழுமையாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான முழுமையான கூலியை, நாம் எதிர்பார்க்காத கூலியை முழுமையாக கொடுத்து நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்க வாசலான ரையான் என்கின்ற வாசல்களை நாம் எல்லாம் நுழைவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.